வண்டியெல்லாம் போயிருக்கு, வண்டி எதாவது போயிருக்குங்களா அப்படின்னு கேட்டேன். வண்டியெல்லாம் போயிட்டு தான் இருக்கு அப்படின்னாக்கலாம். யானை ஏதாவது வருமா அப்படின்னா வாய்ப்பு இருக்கு, பார்த்து போய்க்கணும் அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் போயிட்டு திகிலூட்டும் என்ன ஊருங்க? திகிலூட்டும் மறையும் இரவு நேர பயணம். வயிறு சரியில்லையா? நான் வந்து ஹாரர் எஃபெக்ட் கொடுக்குறேன், நீங்க கக்கூஸ்வர் எஃபெக்ட் கொண்டு வந்து லிங்க் பண்றீங்க. என்னோட ஆடியன்ஸ் பார்த்தா என்ன நினைப்பாங்க? இனி தூங்க மாட்டேன். நின்னு போலான்னு சொன்னாங்க. அதான் கேட்ட, வண்டி போயிருக்காமா முன்னாடி? வண்டி போயிருக்குது. அது என்ன யானை மாதிரி தெரியுது? மரமா? நல்ல ஒரு அனுபவம். மறையூர் போற வரைக்கும் பிளைனஸா இருக்கு. ஜிங்ஜாங்கி மறையூர் வரைக்கும் தான் யானை இருக்கு, அதுக்கப்புறம் இருக்கு. அதுக்கப்புறம் இருக்காது. இந்த இடத்துல மெயின் இந்த தான் வருது. ஏழுமலையாங்கோல் கட்டாது சொல்றது. இந்த செக் போஸ்ட்ல ஆல்டோ போச்சு. நம்ம பயந்துட்டு வந்துட்டு இருந்தோமா, செக் போஸ்ட்ல கேட்ட ஒரு ஆல்டோ போச்சே பாத்தீங்களான்னு. இல்லையே, நான் இதை ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கானுங்க. நம்ம போனதுக்கு அப்புறம் போலாம் அப்படின்னு பம்பிட்டு இருந்திருக்கிறானுங்க. நம்மள ஒரு வீராதி வீரன் நினைச்சு இப்படி வந்திருக்கானுங்க. அப்படி நினைச்சுதான் நீ எல்லாம் ஏமாந்துட்டு இருக்கிற. அதெல்லாம் அண்ணன் ஹெவியா பயப்படுவேன், வெளியே தெரியாம மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆல்டோவே தைரியமா போகுது, ஐக்ராஸ் போக மாட்டேங்குது. யானையே பரிதாபப்பட்டுட்டே நான் வரல போகிறேன். எனக்கெல்லாம் இவ்வளவு பில்டப் இல்லடா. நானே 10 ரூபா 20 ரூபா தனியா போறது ஒரு நல்ல பயமா தான் இருக்குது. கிளட்ச் கீருக்கு பாத்துக்க, நீ பாப்ப டால் இருக்குடா. கிளட்ச் கீர்ல கரெக்டா தானே கால் வச்சிருக்கீங்க. மூர்த்தி வேற சொன்னாப்ல, காருக்கு இதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு, இந்த டிஸ்டன்ஸ்ல யானை வந்துருச்சுன்னு என்னைக்கு விட்டது, அவன் தப்பிச்சு போயிருவான். 10 மீட்டர் இடைவெளி விட்டு செல்லவும். இதுல சிறுத்தை வேற வரும் போல இருக்குப்பா. சிறுத்தை நடமாட்டம் இல்ல, அந்த சிறுத்தை இவ்வளவு ஹை கிராஸ் போகுது வேற அப்படின்னு நிறைய பேர் வீடியோலைங்க யானை வந்துச்சுன்னா எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இருப்பானுங்க. இப்படி மேல மலை மேல ஏறக்கூடாது, கீழே இறங்கணும், ஒருத்தர் கீழே இறங்க கூடாது. அப்புறம் அது நேராதான் இறங்கும் போது, வேகமா இறங்கும் போது வந்து ஒரு 50 ரூபாய் வச்சுட்டு இறங்குங்க. செக் போஸ்ட்ல கேட்போம். அங்க போய் சில்லறையில நின்று யானை ஏறி. அப்புறம் யானைக்கு வந்து நேரா ஓடக்கூடாது, வளைஞ்சு வளைஞ்சு ஓடணும். பாம்பு வந்துச்சுன்னா நேரா ஓடணும். அப்படி அதெல்லாம் சாணி போட்டுருந்துச்சு பாத்தீங்களா? ஜி அது மனுஷன் சாணி நீங்க வேணா அந்த வண்டிய வந்துங்க நிறுத்தி பாருங்க, முன்னாடி போறவன் வந்து நிறுத்திடுவான். நம்ம என்ன போயிருவோமா? முன்னாடி விட்டுதான் இல்ல, நீதான் தைரியமான ஆளாச்சே, போ முன்னாடி. உன்னை முன்னாடி விட்டுதான் யானை முடி வரைக்கும் நாங்க பிளான் பண்ணி இருக்கிறோம். தயவு செஞ்சு அப்படியே போயிரு. யாரு பெத்த பிள்ளையோ நம்மளுக்கு வழிகாட்டு. ஆனாலும் நீங்களும் வந்து நீங்களும் வந்து யானை வரும், புலி வரும், சிறுத்தை வருங்கிறீங்களே. ஆனா இப்பதான் ஒரு அணில் கிராஸ் ஆச்சு. அந்த செக் போஸ்ட் போயிட்டா பிரச்சனை இல்ல. இல்ல எங்கேயுமே பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் ஹில் ஸ்டேஷன் பிரச்சனை. ஏ ஜி பூம்பா, ஏ ஜி பூம்பா. ரூம் ஏதோ சைடுல தெரிஞ்சா பாருங்க, ரூம் போட்டுறலாம். ரூமா?
ரோடே தெரியாம போயிட்டு இருக்கிற ரூமை பாக்குறதா என்ன ஜி சொல்றீங்க? எங்க கரெக்டா ஓட்டுறீங்களா இல்ல குத்து மதிப்பா தான் போகுதா? அது 2 பக்கம் லாரி. இல்ல உண்மையாவே மிஸ்டா இல்ல ஜஸ்டா? பயங்கர த்ரில்லிங்கா தான் ஜி இருக்குது. யாரா அது நடுவுல? நேம் போர்டா? நேம் போர்டு சொல்லுங்க. சபரிமலை ஜி, சபரிமலைன்னு ஓட்டு இருக்குது. இன்னும் ரொம்ப பக்கமா இருக்குது. ஆமாமா 200 கிலோமீட்டர் தான். காலையில வேணா அங்க போயிடலாங்களா? டீ சாப்பிட்டு வந்துடலாம் ஜி. போய் இல்ல ஜி, ஊட்டி டீ சாப்பிட்றேன்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. ஆனா சபரிமலைனா ஐயப்பன் தான். இந்த போட்டோ இங்க வேற பாட்டு பாடிட்டு இருக்குதா? இந்த லாஜிக் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிடும். அது ஒரு பேக்ரவுண்ட்ல மாத்தி விட்டுருக்கோம். மழையா மிஸ்டான்னு தெரியல. சந்தோஷ் இதெல்லாம் பேக்ரவுண்டில் எடுத்துருவோம் பற்றி. அதுக்கு அந்த மியூசிக் இருக்குல்ல, அது போட்டு வாய்ஸ் ஓவர் போட்டுருவேன். என்ன ரேட்டு சொல்லுவாப்புல? பள்ளிவாசல் எனக்கு இன்னும் சிட்டிக்குள்ள போயிட்டோம்னு வச்சுக்கோ, இந்த ஃபீல் எல்லாம் இருக்காது. அப்புறம் என்ன பண்ணலாங்கிற? முன்னாடியே தங்கிக்கலாம். மூணாரே வேண்டாங்கிறேன் நான் அதைத்தான் சொல்றேன். நான் ஏது ரூம் இருக்கிறதுக்கான அறிகுறியே எங்கும் இல்லை. இருக்கும் ஜி, இருக்கும், கண்டிப்பா இருக்கும். வீடியோ கால் பேசுறீங்க. கடவுள் கண்டிப்பா எல்லாம் மேல இருக்கிறவங்க பாத்துக்கோ. மேல ஆன முடிக்கு தானே போறேன். இங்க பூனை முடியவே காணோம், இங்க போய் ஆன முடியும். அது கொஞ்சமாவது மிஸ்ட் மறையும், அப்பதான் போக முடியலீங்களா ரூம்ல? சந்தோஷ் இங்க இருந்து மாங்குளம் ரூட் போடு. இல்ல மூர்த்தி, இப்ப நான் வீடியோ எடுத்துக்கிறேன். இல்ல இருக்கிறது ஒரே ரூட்டு தான், ஆனக்குளம் தானே. போய் நீட்டா சாப்பிட்டு படுத்து தூங்கிடணும் கம்மனு. ஏய் நான் தூங்குறேன்டா, நான் அப்புறம் எந்திரிச்சு சாப்பிடுவேன். மெதுவா சாப்பிட்டு. இல்ல சொல்ற அதுதான் ரொட்டீன் ஒர்க்குங்கிறது. தூங்குறோம், சாப்பிட்றோம், சாப்பிட்றோம். அது அந்த ட்ரிப்பு கூட ஒரு 11 மணிக்கு மேல போட்டுக்கலாம் எனர்ஜி ஆன முடிக்கு. ஏன்டா மாறிட்டேன் சந்தோஷ்? இல்ல மூர்த்தி, அது அசருது. நான் எதிர்பார்க்கல. பனியும் இருக்குது. அப்புறம் நானும் உட்காந்து வர வழியில ஒரு 2 கதை சொன்னேன். அது மூளை கொஞ்சம் கசக்கிட்ட நாட்டு இருக்குது, கொஞ்சம் கசக்கிட்ட நாட்டு இருக்குது. சொல்லிட்டு இருந்தான் நான் அந்த இடத்துல கண்ணா. இதெல்லாம் செம ஸ்டோரி. நல்லா தூங்கிட்டீங்க. ஸ்டோரி நல்லா இருந்துச்சுங்க ஜி. ரொம்ப நேரம் எல்லாம் தூங்கல, மீறி மீறி போனா 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் தூங்கிருக்கேன். என்னடா சந்தோஷ் தினேஷ், இந்த ஏஜென்சி ட்ரிப்புக்கு 17,000 ரூபாய்ன்னு போட்டிருந்தான் அகோடால. சரி நேரடியாக விசாரிச்சுக்கலான்ட்டு கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி நாங்கள் 15 பேர் வர்றோம், இவ்வளவு எங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் இதுன்னு சொன்னா 1,47,000 தான். என்னடா எதுக்கு ஜி, நான் ப்ராப்பர்ட்டி சேலுக்கு கேட்கலைங்க ஜி, நாங்க ரூம் புக் பண்றதுக்காக கேட்டிருக்கோம். சொல்றான் பர் ரூம் அந்த ரெண்டாமா. ஒரு நாளைக்கு 17,000 ரூம் ரெண்ட் வசூல் பண்றான்டா. வெரி நைஸ் அப்படிங்க வேண்டியது. மறுபடியும் நீங்க அதை யோசிச்சுக்கிறீங்க இப்ப? ஐயோ சாமி, நான் எவ்வளவு சொன்ன ரூம் ரெண்ட் பர் நைட் 15,000. 17 அப்ப 10 வெளியில போயிட்டு வந்து ஆப்போசிட் ஆபீஸ் லைட் பாத்தீங்களா, அடிச்சு காட்டு அப்படின்னு விநாயகருக்கு லைட். நீங்க ஓட்டீங்கன்னா நாங்க போகணும். நான் வேற இது என்னடா வலிக்குதுன்னு பார்த்து இந்த சீட் பெல்ட் இழுத்துட்டு முன்னாடி பண்றேன். வீடியோ வேற ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கு. பேசினதெல்லாம் வந்துருமா? எடிட் பண்ணிடுவோம் ஜி, அதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுவேன். இதில் சோம்பேறித்தனம் போட்டேன்னு வைங்களா, அவ்வளோதான்.
ஒரே வீடியோல ஃபேமஸ் ஆயிருவீங்க. ஒரே வீடியோல ஃபேமஸ் ஆகி நம்ம லைஃபையே செட்டில் பண்ற மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சாதான் என்னை வந்து வீடியோகிராஃபர் நம்பிட்டு, சார் வீடியோ எடுங்க சார், எங்கேயாவது போனோம்னா அண்ணா வீடியோ எடுத்து கொடுங்கன்னாங்கிறானுங்க. இப்போ கேமராவை கையில கொடுத்து, டேய் நீங்க நம்பிட்டீங்கன்னா எங்க ஊர்லயே 4 யூடியூபர் தான் இருப்பாங்களாட்டு இருக்குது. இதை நம்ம ரூம் புக் பண்ணிருக்கணும். ஒரு மேல ஒரு ஓட்டு செம்மையா இருக்கு. அந்த மாதிரி இதுல கொண்டு வந்து மேல ஓட்டு இருக்குதுல்ல ரூமா, அது என்ன ஏதோ போட்டுருக்கு. பிரைவேட் ப்ராப்பர்ட்டி நோ போட்டோகிராஃபி. போட்டோவே எடுக்கக்கூடாது. என்னடா பிரைவேட் ப்ராப்பர்ட்டி நீ எப்படி வாங்க? இல்ல இவன் நானு நம்பி ஒரு கம்பத்தாடு எடுத்து இவன் சேனல்ல போட விடுறேன், நிறைய பேர் பாப்பாங்கன்னா, மூர்த்தி நீ கோச்சிக்காத, எனக்கு வேர்ல்டு கிளாஸ் ஆடியன்ஸ் தான் வேணும், லோக்கல் ஆடியன்ஸ் எல்லாம் வேணும். இல்ல நான் லோக்கலா நினைச்சனால தான் இத்தனை நாள் நான் வந்து சக்சஸ் பண்ண முடியல. அதனால நான் இன்டர்நேஷனல் நினைக்கிறேன். கம்பத்தாண்ட நீயே ஆடுவியா மூர்த்தி? இல்லடா இந்த தடவை அது போனா ஒரு 3 நாள் 4 நாள் போனோம்னா பழகிடும். நாம போறதே புடுங்குற அன்னைக்கு தான் போறது. நீ ஆடி இனத்தை புடுங்க போற வந்து அது போய் ஏகப்பட்ட இடத்துல தண்ணி போயிட்டு இருக்கு. எனக்கு கரடி குட்டி மாதிரி தெரிஞ்சிச்சுங்க. அது திண்டு கட்டி வச்சிருக்கிறாங்களா. அதையும் நினைக்கிறீங்க பனிக்கு பழிகாரம் சாப்பிடலாம யோசிச்சுட்டு இருக்கிறேன். நீ அந்த சினிமால ஜர்க்கின் போட்டு பார்த்து அதை நம்பிடாதீங்க. அவன் கஷ்டப்பட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறான். நல்லா இருக்குது. நல்லா நம்ம ஊர் வண்டி டிவிஎஸ் அதிக வேலை வச்சிருக்கீங்க. இல்லை நாளைக்கு நம்ம யூடியூப் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைபில் தான் இருக்குது. ஃபேஸ்புக் பதிவு இருக்குது. அதெல்லாம் தெரியும். இந்த ஒரு மாதம் கூப்பிடல. இங்கே ஒரு ரோடு மேலே வருது. ஸ்ட்ரெயிட்டாக போகிறீங்கன்னு பார்த்து ரோடு இங்கே கட்டாங்க. ஸ்கூலில் போய் படிக்க போகிறீங்களா?
கோழியை அழிகிற வரைக்கும் அந்த குரூப் அட்மின் யாருங்க? வடிவேலு. இந்த வடிவேல அந்த வடிவேல் கோழி வடிவேலு. கோழி வடிவேல். ஆனா சரியான இடங்க நீங்க சாமி. ஸ்கூல்ல போய் கறி ஊத்துக்கிறேன். அவன் படிச்ச ஸ்கூல்ல நாங்க ஸ்கூல்ல படிக்கத்தான் முடியல. அட்லீஸ்ட் கரியாவது இருக்குது. வாரத்துல எத்தனை நாளைக்கு மாப்பிள்ள இப்போ? இப்பெல்லாம் சரிண்ணா கறியா ஆ. கறியெல்லாம் இல்ல 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 அவனுக்கு என்ன வருது? அவனுக்கு டெய்லி வந்துட்டுப்பான். டெய்லி கறி இல்லாத மீன் இல்லாத இருக்க மாட்டான். உளுந்து கறி வருது. யூனியன் அக்ஸ்பெக்ட்ல நல்லா உயிரோடு இருந்தா ஒழுக்கமா இருக்கவங்க செத்து போயிட்டான். எப்படி ஜி இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி சாஃப்ட்வேர் டூல் மேட்ச் பண்ணிரும். நம்ம ரொம்ப அதிகமா ஹிட் ஆகுற வீடியோ வந்து டெய்லி அதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. நீங்க குழந்தைய காட்டினீங்கன்னா சைல்டு அபியூஸ் ஃபேஸ்புக்ல ரூல்ஸ் இல்லைங்க, அதனால தான் அவசியமே இல்லை. என்னை டேக் பண்ணி போடுங்கிற இன்னும் போடாது. நாங்கள் மேல்கோட்டை போயிட்டு வந்தோம். அது வந்து